Hello everyone. இந்த வீடியோ இன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ணியிருந்தேன். தோசைக்கு சைடிஷ் எதுவும் பண்ணல, குழம்பே வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. பாப்பாங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பெரிய பாப்பா கொஞ்சம் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சின்ன பாப்பா ரெடி ஆகிட்டான். பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பெரிய பாப்பா ரெடி ஆகிட்டு இருந்ததுனால பெரிய பாப்பாவுக்கு அவங்க ஊட்டி விட்டுட்டாங்க. எங்கள் பாப்பாங்க எப்படின்னா சாப்பிட்றது விஷயத்துலேருந்து என்னையை தொல்லை பண்ண மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு நான் வச்சுருவேன், அவங்களே எடுத்துகிட்டு சப்போஸ் அவள் கிளம்புற லேட் ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன பாப்பா ஊட்டி விட்டுருவா. சின்ன பாப்பா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பாப்பா ஊட்டி விட்டுருவா. அப்படியே அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் குழந்தைங்கள கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். மாவு கொஞ்சம் காலியானதுனால சரி சேமியா இருந்தது, சேமியா கிளறி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். காலையிலே பாப்பாங்க கிட்டேயும் கேட்டிருந்தேன். பாப்பாங்க வேண்டாங்கம்மா, நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறோம், நைட் ரெடி பண்ணி தந்துடுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வாஷிங் மிஷின் போட வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். கையில் வாஷ் பண்ணுற துணியும் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டேன். கிட்டத்தட்ட இந்த கிளாத் வந்து பாப்பா போட்டு 2 வீக்ஸ் ஆச்சு. பாப்பா என்ன பண்ணிட்டா, அது கையில் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி ஓரமாக வச்சுட்டா. நானும் அதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி தான் எடுத்து பார்த்தேன். சரி ஓகே இன்றைக்கி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மிஷினில் போட வேண்டிய துணியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு சரி மேலே போய் வாஷ் பண்ணிடலாம். நான் அந்த கிளாத்தையும் எடுத்துகிட்டு நான் மாடிக்கு போனேன். கடைசியில் பார்த்தா பயங்கரமாக வெயில் இருந்தது. திருப்பி அந்த கிளாத்தை ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். திருப்பி இது என்றைக்கு வாஷ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. அப்புறம் நேற்று போட்ட துணியெல்லாம் மேலே கடந்ததுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி மிஷினில் போட்ட துணியெல்லாம் வாஷ் பண்ணிடுச்சு. அதையும் கொண்டு போய் காய போட்டுட்டு வந்தாச்சு. சரி வந்ததோடு நம்ம கிளாத்தையும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் வெசல்ஸ்லாம் கிடந்தது, காலையில் சமைச்சது, பேக் பண்ணி கொடுத்தது, அப்படி இப்படின்ட்டு எல்லா வெசல்ஸும் கிடந்தது. அதை எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய பாப்பா ஃபோன் பண்ணிட்டா. ஸ்கூல் அப்போ தான் கொண்டு போய் விட்டுருந்தேன். திடீர்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தோடனே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பாப்பான்னு கேட்டோன்னே ஈஸி கிளாஸோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வந்துட்டேம்மா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேகமாக கிளம்பிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்கூலுக்கும் கொண்டு போய் அந்த கிளாத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.